வணக்கம் நண்பா. இன்றைக்கி இன்டர்நெட் இல்லாமல் எப்படி பணம் அனுப்பலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். உங்களுடைய மொபைலில் கீபேட் எடுத்துக்கோங்க. அதில் *998# அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே வெல்கம் டு *998# அப்படின்ட்டு வரும். இதில் நீங்கள் ஓகே அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இங்கே செலக்ட் ஆப்ஷன் அப்படிங்கிற இடத்துல இந்தியன் பேங்க் இல்லை நீங்கள் எந்த பேங்க்கு ப்ரைமரியாக வச்சுருக்கீங்களோ அது இந்த இடத்துல வரும். ஸ்டேட் பேங்க் வரும், இல்லை சிட்டி யூனியன் பேங்க் எது வேணாலும் வரும். நீங்கள் இப்போ மணி சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே தெரிகிற இடத்துல 1 அப்படின்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் இந்த மாதிரி வரும். நீங்கள் எதன் மூலிமா பணம் அனுப்புகிறீங்க அப்படின்ட்டு கேட்கும். மொபைல் நம்பரா, இல்லை யூபிஐ ஐடியா, இல்லை ஆல்ரெடி நீங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்க பெனிஃபிஷரியா, இல்லை ஐஎஃப்எஸ்சியா, இல்லை அக்கௌண்ட் நம்பரா, அந்த மாதிரி கேட்கும். அதை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. அந்த சைடில் தெரிகிற இந்த நம்பர் தான் நீங்கள் டைப் பண்ணணும். அடுத்ததாக இங்கே மொபைல் நம்பர் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணணும். ஸோ அவங்க மொபைல் நம்பர் இங்கே நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்க அப்படின்னா சென்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ இப்போ அவங்களுடைய நேம், அதாவது நீங்கள் யாரோட மொபைல் நம்பரை இங்கே என்ட்ரி பண்ணிங்களோ அவங்க பேங்க்கில் கொடுத்துருக்கிற நேம் இந்த இடத்துல வியூ ஆகும். அடுத்ததாக நீங்கள் பணம் எவ்வளோ அனுப்புகிறீங்க அப்படிங்க இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் 1 அப்படின்னு கொடுத்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனில் அவங்களுடைய மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ அமௌண்ட் எவ்வளோ நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னு இந்த இடத்துல வியூ ஆகும். நான் ஜஸ்ட் ஒரு ட்ரையல் பண்ணுறதுக்காக 1 ரூபி போட்டிருக்கேன். இப்போ உங்களுடைய யூபிஐ பின் நம்பர், இந்தியன் பேங்க் அப்படின்னா ஒரு 4 டிஜிட் நம்பர் இருக்கும், ஸ்டேட் பேங்க் அப்படின்னா ஒரு 6 டிஜிட் பின் நம்பர் இருக்கும். அதை இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. நம்ம கூகுள் பேவே இல்லை ஃபோன்பேவே யூஸ் பண்ணும்போது ஸ்கேன் பண்ணிவிட்டு யூபிஐ பின் நம்பர் அப்படின்ட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த யூபிஐ பின் நம்பரை இந்த இடத்துல நம்ம என்ட்ரி பண்ணணும். ஏடிஎம் பின் நம்பரோ அதெல்லாம் எதுவுமே கிடையாதுங்க. யூபிஐ பின் நம்பர் கொடுத்து சென்ட் பண்ணிடுங்க. சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்ததாக சக்ஸஸ்ஃபுல் அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜ் வந்ததுக்கப்புறம் இந்த சர்வீஸ் அவ்வளோதாங்க. இது ரொம்பவே எளிமையானதுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்டர்நெட் இல்லாமல் நம்ம மற்றவங்களுக்கு பணம் தாராளமாக அனுப்பலாம். சரி, இதனுடைய லிமிட் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ₹1 5000 வரைக்கும் நம்ம அனுப்பிக்கலாம். ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 5000 rupees வரைக்கும் நம்ம மற்றவங்களுக்கு மொபைல் நம்பர் மூலிமா நாம் சென்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.